அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோ பதிவோட பார்க்க இருக்கிறது டிசிசிபி ஃப்ரீ டெஸ்ட் 10க்கான கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் தான் நம்ம இந்த வீடியோ பதிவோட பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தாலும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நண்பர்கள் கூட்டுறவு வங்கி தேர்வுகளுக்கு படித்து கொண்டிருந்தாலும் அவர்களுக்கும் நம்முடைய சேனலை ஷேர் பண்ணிடுங்க. அவங்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல் கொஸ்டின், கூட்டுறவு சங்கத்தின் நிர்வாக குழு கூட்டம் ஒரு ஆண்டுக்கு டேஸ் முறை நடைபெறும்? 4. ஒரு நபர் எத்தனை கூட்டுறவு சங்கத்தின் நிர்வாக குழு உறுப்பினராக செயல்படலாம்? 5. ஒரு நபர் டேஸ் சங்கங்களுக்கு மேல் தலைவராக செயல்படக்கூடாது? 2. நிர்வாக குழுவில் உள்ள உறுப்பினர்கள் டேஸ் பிரிவின் கீழ் நீக்கப்படுகின்றன? 36. சங்கத்தின் கணக்கு மற்றும் பதிவேடுகள் பராமரிப்பது யாருடைய முதன்மை கடமை? செயலாளர். சங்கம் பராமரிக்க வேண்டிய புத்தகம் பற்றி குறிப்பிடும் விதி? 20. நிகர லாப பிரிவு பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு? 72. கூட்டுறவு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிதி பற்றி குறிப்பிடும் விதி? 90. கூட்டுறவு வளர்ச்சி நிதியை பராமரிப்பது யார்? வளர்ச்சி குழு. கூட்டுறவு வளர்ச்சி நிதி டேஸ் சதவீதம் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது? 3%. சேம நிதிக்கு டேஸ் சதவீதம் லாபத்தில் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது? 20%. சேம நிதி பற்றி குறிப்பிடும் சட்ட விதி? 99. கூட்டுறவு சங்கத்தின் நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கு வழங்கப்படுவது மதிப்பூதியம். லாபத்தில் இயங்கும் கூட்டுறவு சங்கம் தன்னுடைய உறுப்பினருக்கு டேஸ் சதவீதம் பங்கு ஈவு வழங்கலாம்? 14%. விசாரணை பற்றி குறிப்பிடும் கூட்டுறவு சட்ட பிரிவு? 81. புலன் ஆய்வு பற்றி குறிப்பிடும் கூட்டுறவு சட்டத்தின் பிரிவு? 82. விசாரணையில் கண்டறியப்பட்ட குறைகளை டேஸ் மாதங்களுக்குள் சங்கம் நிவர்த்தி செய்ய வேண்டும்? 2. மத்திய கூட்டுறவு வங்கி டேஸ் பிரிவின் கீழ் கடன் பெறும் கூட்டுறவு சங்கங்களின் கணக்கு புத்தகங்களை ஆய்வு செய்கிறது? 83. கூட்டுறவு அமைப்பின் புத்தகங்கள் மற்றும் பதிவேடுகளை பராமரிப்பது செயலாளரின் முக்கியமான கடமை என்று கூறும் சட்டப்பிரிவு? 84. சங்கத்திற்கு இழப்பு ஏற்பட்டிருக்கும் பட்சத்தில் டேஸ் பிரிவின் கீழ் தண்டத்தீர்வை நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது? 87. தண்டத்தீர்வை நடவடிக்கை தவறு நடந்த தேதியிலிருந்து டேஸ் ஆண்டுக்குள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும்? 7 வருடம். தண்டத்தீர்வை நடவடிக்கைக்கு உட்படாதவர் யார்? சங்கத்தின் உறுப்பினர். நிர்வாக குழு கலைத்தல் பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு? 88. செயலாட்சியர் நியமனம் பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு? 89. டேஸ் பிரிவின் கீழ் கூட்டுறவு சங்கம் கலைக்கப்படுகிறது? 137. தாவா பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு? 90. தேர்தல் பற்றிய தாவா வழக்குகள் தேர்தல் முடிவு அறிவிக்கப்பட்ட டேஸ் மாதங்களுக்குள் தொடரப்பட வேண்டும்? 2 மாதங்கள். தகராறு நடந்து முடிந்து டேஸ் காலத்திற்குள் வழக்கு தொடர்ந்திருக்க வேண்டும்? 6 ஆண்டுகள். தண்டத்தீர்வை, தாவா உத்தரவு, சங்கம் கலைப்பு போன்ற உத்தரவுகளை நிறைவேற்றுதல் பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு? 143. டேஸ் பிரிவின் கீழ் சங்கம் கலைப்பு அலுவலர் நியமனம் செய்யப்படுகிறார்? 138. கலைப்பு அலுவலரின் அதிகாரம் பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு? 139. கூட்டுறவு தீர்ப்பாயம் பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு? 151. சங்கம் பதிவு செய்ய மறுத்தால் யாரிடத்தில் மேல்முறையீடு செய்ய வேண்டும்? இணைப்பதிவாளர். பிரிவு 87, 90, 137 போன்ற பிரிவுகளின் கீழ் கிடைக்கப்பெற்ற தண்டனையை எதிர்த்து டேஸ் நாட்களுக்குள் மேல்முறையீடு செய்ய வேண்டும்? 60. சீராய்வு பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு? 153. மேல்முறையீடு பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு? 152. மறு ஆய்வு பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு? 154. தகராறு தொடர்புடைய ஆவணங்களை டேஸ் ஆண்டு காலம் வரை பதிவாளர் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும்? 15 ஆண்டுகள். கூட்டுறவு சங்கத்தினை பதிவு செய்வதற்கான விண்ணப்பம் பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு? 8. கூட்டுறவு சங்கம் எந்த பிரிவின் கீழ் பதிவு செய்யப்படுகின்றன? பிரிவு 9. முதன்மை அமைப்பாளர் கூட்டுறவு சங்கத்தை பதிவு செய்ய விண்ணப்பித்த எத்தனை நாட்களுக்குள் பதிவாளர் விண்ணப்பத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும்? 120. பிரதம அளவிலான கூட்டுறவு சங்கங்களை பதிவு செய்ய எத்தனை உறுப்பினர்கள் தேவை? 25. மாவட்ட அளவில் கூட்டுறவு சங்கங்களை துவங்க எத்தனை உறுப்பினர்கள் தேவை? 25. கூட்டுறவு சங்கத்தினை பதிவு செய்பவர் யார்? துணை பதிவாளர். துணை விதி திருத்தம் பற்றி குறிப்பிடும் கூட்டுறவு சட்டப்பிரிவு எது? 11. துணை விதியை திருத்துவதற்கு விண்ணப்பித்த எத்தனை நாட்களுக்குள் விண்ணப்பத்தின் மீது பதிவாளர் நடவடிக்கை எடுக்க வேண்டும்? 120. கூட்டுறவு சங்கத்தின் உறுப்பினரின் தகுதி பற்றி குறிப்பிடும் பிரிவு? 21.
ஸோ ஒரு கூட்டுறவு சங்கத்தின் அரசியலமைப்பு என்று அழைக்கப்படுவது துணை விதி. கூட்டுறவு சங்கத்தினை ஒழுங்குபடுத்துவது மற்றும் கட்டுப்படுத்துவது எது? கூட்டுறவு சட்டம் மற்றும் விதிகள். உறுப்பினர் விண்ணப்ப பதிவேடு எத்தனை ஆண்டுகள் பராமரிக்க வேண்டும்? 10. பதிவு செய்யப்பட்ட ஒரு கூட்டுறவு சங்கம் எத்தனை மாதங்களுக்கு தன்னுடைய செயல்பாட்டை தொடங்க வேண்டும்? 3. சங்கத்தினை தொடங்க எந்த விண்ணப்பத்தினை நிரப்பி பதிவாளருக்கு அனுப்ப வேண்டும்? படிவம் 1. கூற்று 1. கூட்டுறவு சங்கத்தினை பதிவு செய்ய விண்ணப்பித்த 120 நாட்களுக்குள் மண்டல இணைப்பதிவாளர் அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். கூற்று 2. பிரிவு 87 கீழ் தண்டத்தீர்வை நடவடிக்கை எதிர்த்து இணைப்பதிவாளருக்கு மேல்முறையீடு செய்யலாம். ஸோ கூற்று 1 தவறு. ஏன்னா ஒரு கூட்டுறவு சங்கத்தை பதிவு செய்பவர் துணை பதிவாளர், இணைப்பதிவாளர் கிடையாது. ஸோ துணை பதிவாளர் மேற்கொள்ளக்கூடிய அந்த தண்டத்தீர்வை நடவடிக்கை எதிர்த்து நாம் இணைப்பதிவாளருக்கு மேல்முறையீடு செய்யலாம். அப்போ கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. துணை விதியை திருத்த செய்வதற்கு எந்த படிவத்தினை நிரப்பி பதிவாளருக்கு பதிவஞ்சல் செய்ய வேண்டும்? படிவம் 9. பேரவை கூட்டம் நடத்துவதற்கு எத்தனை நாட்களுக்கு முன்னர் உறுப்பினர்களுக்கு அழைப்புதல் அனுப்ப வேண்டும்? 15. உறுப்பினர்களின் தகுதியின்மை வச்சு குறிப்பிடும் சட்டப்பிரிவு 23. ஒரு கூட்டுறவு சங்கத்தில் இருக்கும் உறுப்பினருக்கு வாக்களிக்கும் உரிமை வழங்கும் சட்டப்பிரிவு 26. கூட்டுறவு சங்கத்தின் உறுப்பினர்கள் தனது சம்பந்தப்பட்ட கணக்குகளை ஆய்வு செய்வதற்கு எந்த பிரிவு உரிமை வழங்குகிறது? 27. பிரதிநிதித்துவ மகாசபை எத்தனை உறுப்பினர்களுக்கு மேல் இருந்தால் அனுப்பலாம்னா 5000 உறுப்பினர்கள் இருந்தால் நம்ம பிரதிநிதித்துவ சபையை கூட்டலாம். நிதி ஆண்டு முடிந்து எத்தனை மாதங்களுக்குள் மகாசபை கூட்டத்தை கூட்ட வேண்டும்? 6 மாதங்களுக்குள். பேரவை கூட்டம் பற்றி குறிப்பிடும் கூட்டுறவு சட்டத்தின் பிரிவு எது? 32. நிர்வாகக்குழு அமைப்பு பற்றி குறிப்பிடும் கூட்டுறவு சட்டத்தின் பிரிவு 33. தொடக்க கூட்டுறவு சங்கத்தின் நிர்வாகக்குழு உறுப்பினர் பதவியில் மகளிருக்கு வழங்கப்படும் இடஒதுக்கீட்டின் சதவீதம் என்ன? 30. பேரவை கூட்டத்திற்கான நடைமுறைகள் பற்றி குறிப்பிடும் விதி எது? 46. ஒரு கூட்டுறவு சங்கத்தின் நிர்வாக குழு கூட்டம் எத்தனை மாதங்களுக்கு ஒரு முறை கூட்டப்பட வேண்டும்? 3. ஒரு கூட்டுறவு சங்கத்தின் நிர்வாக குழுவின் பதவிக்காலம் என்பது எத்தனை ஆண்டுகள் ஆகும்? 5. கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தல் ஆணையம் பற்றி குறிப்பிடும் பிரிவு 33A. தலைவர் மற்றும் உபத்தலைவர் தேர்தல் தொடர்புடைய படிவம் எது? 23. நிர்வாகக்குழு உறுப்பினர்களின் தகுதியின்மை பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு 34. ஸோ மொத்தம் 69 கேள்விகள் சரிங்களா கூட்டுறவு சட்டத்தில் இருந்து. ஸோ இந்த 69 கேள்வியில் கண்டிப்பாக ஒரு 5லேருந்து 6 கொஸ்டின் உங்களுக்கு கோஆப்ரேட்டிவ் எக்ஸாமில் இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் இந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாமே உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கிறேன், டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. ஸோ மற்றொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸோ நம்ம சேனல் சார்பாக கோஆப்ரேட்டிவ் எக்ஸாமுக்கு ஃப்ரீ ரிவிஷன் டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுவுமே டெலிகிராம் சேனலில் தான் நடைபெறுகிறது. மறக்காமல் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. நன்றி.